வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபையின் சார்பில் உங்களை எல்லாருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்ற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு? அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய சர்ச்சை. கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா, கொண்டாட கூடாதா? 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாரா? பிறந்தார்ன்றது சரித்திரம் இரண்டா பிரிக்கப்பட்டதுனால உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மறுக்கவே முடியாத உண்மை, இயேசு பிறந்தார். ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? புரியணும்ல நமக்கு. பரலோகத்திலே தேவனாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இருந்தவர், அங்கிருந்து இந்த பூமிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் சாயலாய் மனுஷ ரூபமாய் இங்கே வந்து பிறந்ததற்கு ஒரு காரணம், அவர் அங்க காலியான அந்த இடத்துல உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்னதாக இந்த உலகம் பல காரியங்களுக்கு பயந்து கொண்டது, பல காரியங்களுக்கு பயந்து கொண்டது. இயேசு பிறந்த பிற்பாடு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் மாத்திரமல்ல, மரணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாயிருந்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மரண பயத்தை தூக்கி எறியக்கூடிய ஒரு மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணம் நம்முடைய வாழ்க்கையை அனித்தியமாக்கி இருந்தது. மரணம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரும் கேள்விக்குறியாக்கி இருந்தது. மரணத்துக்கு பின்னே என்ன நடக்கிறது, அதுக்கப்புறம் என்ன என்று தெரியாத இருந்த மனு குலத்துக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினுடைய வீட்டுக்கு வர முடியாது. என் பிதாவினுடைய வீட்டிலே எனக்காக அல்ல, உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்களை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆவது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்ப கவனிங்க, இந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை, வசனத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கான அந்த வழித்தடத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கிருபை, 2வது கர்த்தர், 3வது ஆசீர்வாதம். அல்ல சொல்லுங்க, 3 காரியம். ஒன்று கிருபை, கர்த்தர், ஆசீர்வாதம். கிருபைக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. ஒண்ணுக்குள்ள இது 3 உங்களுக்கு ஒன்னா கிடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? அல்ல சொல்லுங்க, கிருபை கிடைக்கணும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இந்த கிருபையை ஏற்றுக்கொள்வது சாதாரணமான விஷயமே அல்ல. யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யோனா 2:8 மிக தெளிவாக நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு ஒரு முறை இந்த செய்தியை உங்களுடைய மனதின் அடித்தளத்தில் வைத்து நீங்கள் தியானிக்க வேண்டும். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், அவருக்குள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருல, இப்ப நான் கிருபை எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்ல போறேன். கிருபை எவ்வளவு ஆபத்தானது. நம்ம நினைக்கிறோம் கிருபைனா ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிறோம். மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு ஆடி போகிறாள், அரண்டு போகிறாள். ஐயோ எப்படி ஆகும் என்று சொல்லி மிரட்சியோடு இருக்கிறாள். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். கண்டு கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படி பட்டதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இது வீழ்த்தும் வார்த்தையா வாழ்த்தும் வார்த்தையா தெரியல. இது தன்னை வீழ்த்தும் வார்த்தை போல இருக்கு. ஏன்னா அவள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த உச்சம் நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகை, புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொன்னா, இது அவளால் எப்படி? இந்த கிருபையை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணம் செய்தால் அன்றி, உயிரை வெறுத்து உயிரை துச்சமாக மதித்து, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும், எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு இந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் அர்ப்பணிப்பதற்கு உயிரை முதல்ல எங்க வைக்கணும்? உயிரை ஒன்னும் இல்லாத ஒரு இடத்துல என்ன செய்யணும்? வைக்கணும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் செஞ்ச சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இந்த கிருபைய பற்றி சொன்னப்ப மனசு கலங்குது, இருதயம் துடிக்குது. எப்படி ஆகுமே? நான் புருஷனே, நான் நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்திருக்கிறேனே, எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்க இதை கேள்விப்பட்டாலே ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டு என்ன செய்வாங்க? வருவாங்களே, என்னுடைய வாழ்க்கை அதோட என்ன ஆயிடும்? முடிச்சு போயிடுமேன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய இப்படிப்பட்டதான ஒரு தருணத்துல நீங்க 38வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவ என்ன முடிவு எடுக்கிற பாருங்க. 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின் முடியே எனக்கு கடவுது. நல்ல கவனிங்க, இந்த கிருபையை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஆண்டவருக்கு அடிமையா உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்களை உங்களை ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த கிருபை உங்க மேல வந்து பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை சாதாரணமான விஷயம் இல்ல. தேவன் பேசும்போது எல்லாமே நமக்கு இனிக்க பேச மாட்டார். நமக்கு பிடிச்சதை மட்டும் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். அவர் பேசுவதை வச்சு நீங்க உலகத்தோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வார்த்தையை கேட்டா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு தோணும். ஆனா அந்த வார்த்தையை கேட்டு நீங்க கிருபைக்கு அர்ப்பணிக்கும் போது முடிந்து போகிற வாழ்க்கையை முடிவில்லாத வாழ்க்கையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன யோசிச்சு பாருங்க. அந்த மரியாள் இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணம் பண்ணலாமா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சொல்லி அவள் சிந்திக்கும் போது அவளுடைய ஆவி கலங்குகிறது, அந்த இருதயம் பதறுகிறது. அப்படியே பயத்தோட அவனை பார்க்கிறா, அந்த வார்த்தையை கேட்கிறா, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, இருதயம் கலங்குது. மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பிற்பாடு அந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டிருந்தால் வசனம் இருக்கும். வாசிப்பார்ல 29 கடைசி வாசிங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைய நீங்க கேட்டு உடனே உங்களால விளங்கி கொள்ள முடியாது. அது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? சிந்திக்க ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். மேற்கொண்டு தேவன் பூரணமான ஒரு விளக்கத்தை தரும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? அர்ப்பணிக்க. எடுத்த உடனே என்னால இது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அவன் நிக்கல. அவன் சொல்ற அத்தனையும் மறுபேச்சு இல்லாம காது கொடுத்து என்ன செய்யறா? கேட்கிறா. முடிவுல எல்லாம் யோசிக்கிறா. நான் யாருக்கு தேவை? என் ஆண்டவருக்கு தேவை. அவருக்காக நான் ஜீவன் கொடுக்க எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த மரியாள் செய்ததான அந்த ஒரு தியாகத்தினால இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு. இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய எல்லா கிறிஸ்துமஸும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மரியாள் நிமித்தம் உலகத்துல வந்த இயேசுவை நம்ம கொண்டாடுறோம். இன்னும் ஒரு ரகசியமான ஒரு சூட்சுமமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தை அவளுக்குள்ளே கருவாகி வளர, இயேசுவாக வளர ஆரம்பிக்கிறது. யோவான் 1:14 யோவான் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை இந்த உலகத்துல வந்து என்ன செய்யுது? உருவம் பெற்று பிறக்குது, இயேசுவா பிறக்குது. அல்லேலூயா. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைக்கு அவ என்ன செய்யறா? தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மரியாதை அடிமைப்படுத்தினால
படுத்தினாரா? மரியாளே ஆண்டோடைய வார்த்தைக்கு தானே அடிமைப்படுத்தினால. தேவன் ஆக்கிரமித்து அடக்கி அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுய விருப்பத்தை, ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவருடைய அன்பிற்கு உங்களை என்ன செய்யணும்? அவர் காண்பிக்கிற அந்த அன்புக்கு உங்களையே நீங்க உங்களை அறியாம என்ன செஞ்சிருவீங்க? அடிமையா ஆக்கி கொள்வீர்கள். அல்லேலூயா! அவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா அன்புக்கும் பின்னால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உலகத்துல இருக்கிற எந்த அன்புக்கும் பின்னால ஒரு போலித்தனம் இருக்கும். உலகத்துல இருக்கிற எந்த அன்புக்கும் பின்னால ஒரு கள்ளும் கபடு, ஒரு ஒளிவு மறைவு நிச்சயமா இருக்கும். நிச்சயமா இருக்கும். அன்பு, பூரண அன்பு சமாதானத்தை என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு மனசுல மிகப்பெரிய சமாதானத்தை தரும். அல்லேலூயா! நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே விலை மிகுந்த ஒன்று எது தெரியுமா? உயிர். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை, திடீர்னு இந்த முழு உலகத்தையும் டக்குன்னு தம்பி வேலுக்கு பத்திரம் போட்டு கொடுத்தாச்சுன்னு வச்சுங்களேன், இல்ல இந்த உலகத்துக்கு அவர் சொந்தக்காரர் ஆயிட்டார். அவருக்கு ஜீவன் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? யார் அனுபவிக்க முடியும்? முடியாது இல்லையா? அப்போ உலகத்தை விடவும் உயிர் பெருசு. இந்த உயிரை விட பெருசு ஏதாவது இருக்கா? உயிரை விட பெருசு இருக்குது. அதுதான் தேவனுடைய அன்பு. பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்புக்காக என் உயிரையே கொடுக்கலான்னு சொல்லி ஆதி திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மறிக்க தங்களுடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. என் ஜீவனை கொடுத்தா கூட அந்த அன்புக்கு இணையாகாது. அல்லேலூயா! ஏன்னா ஜீவனை விடவும் மேலான தேவன் அவர். அந்த அன்புக்கு இணையான அன்பு உலகத்துல ஒன்று. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு இன்றைக்கு நீங்க உங்களை என்ன செய்ய போறீங்க? அடிமையாக்க போறீங்க. என்ன ஆக்க போறீங்க? அடிமையாக்க போறீங்க. அவருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. அன்புக்கு நான் அடிமை. ஏற்கனவே நிறைய நம்மளாம் என்ன செய்ய கேட்டிருப்பானா, அவருடைய அன்புக்கு அடிமை. அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா! அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிச்சுட்டு மரியாள் உடனே அந்த ஊரை விட்டு ஓடுறா. அந்த ஊரை விட்டு எங்க போறா? மலை நாட்டுக்கு, சகரியா வீட்டுக்கு எலிசபெத்தை பார்க்கறதுக்கு போறா. 3 மாசம் கழிச்சு வரா. 3 மாசம் கழிச்சு வரும்போது எப்படி வந்து யோசிச்சு பாருங்க. அந்த ஊருக்கு வர முடியுமா? இந்த ஊருக்கு வர முடியாது. அந்த ஊர் அவளை எப்படி பாக்குது? நிச்சயமான பொண்ணு 3 மாசம் எங்கேயோ போய் யாரோடைய இருந்து என்னவோ பண்ணி இப்ப எப்படி வந்திருக்கிறா? மகி கரெக்டான செய்றார். அப்படி ஊர் உலகம் என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. அப்பதான் சிதைந்து சின்ன பின்னமாகி இருக்க வேண்டிய மரியாளுக்காக அந்த யோசேப்பு நின்றான். மரியாளுக்காக யோசேப்பு கொஞ்சம் மரியாள் அந்த சமயத்துல ஒரு செகண்ட் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒட்டு மொத்தமா என்ன செஞ்சிருப்பாங்க? குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. அல்லேலூயா! யோசேப்பு செஞ்ச தியாகம் சாதாரணமான ஒரு தியாகம் இல்ல. கர்ப்பவதியான ஒருத்திய என் மனைவின்னு சொல்லி தேவன் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை தயங்காம ஏற்றுக்கொண்டு அவளை கூட்டி கொண்டு குடிமதிப்பு எழுத போகிறானே. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தோமா? அங்கதான் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா! நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வார்த்தை கேட்கறது இல்ல, கேட்க கடவன் என்று சொல்லும் போது நீ நல்லா புரிஞ்சுங்க. என் பையன் நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்கன்னா அவனுக்கு காது கேட்கணும்னு அர்த்தமா? சொல்லுங்க. கீழ்ப்படிஞ்சு நான் சொல்றதெல்லாம் செய்வான்னு அர்த்தம். அல்லேலூயா! அதை தான் ஆவியான சொல்றதை நீங்க என்ன செய்யணும். செய்ய முடியாததை சொல்றது மாதிரி தெரியும். நடந்த சம்பவத்தை சொல்றேன். பேதுரு என்றதான ஒரு மீனவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கல. ஒரு நாள் அவன் தோற்று போய் வெறும் வலையோடு கரைக்கு வந்ததில்ல. அன்றைக்கு கரைக்கு வரான். அவமானம், வெறுமை, இல்லாமையினுடைய அந்த வலியை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்?
அலசிட்டு இருக்கிறான். நல்ல வேலை யாரும் பார்க்கல, நல்ல வேலை யாரும். சில பேர் என்ன செஞ்சுருவாங்க தெரியுங்களா, டக்கு தடுக்கி கீழே அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு அப்படி சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. இப்ப உழுந்தது அவங்களுக்கு வலிக்காது, யாரா பார்த்துட்டாதான் அது என்ன செய்யும், ஐயோ நல்ல வேலை யாரும் பார்க்கல, தட்டி விட்டு போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேதுரு நல்ல வேலை யாரும் பார்க்கல, வலைய என்ன செஞ்சிருக்கிறான், அலசிட்டு இருக்கிறான். இப்பதான் ஆண்டவர் வந்து பேசுறாரு, ஆழத்துக்கு தள்ளிட்டு போ. இப்ப ஆழத்துக்கு தள்ளிட்டு போன்னு சொல்றப்ப கரையில எவ்வளவு பேர் நிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏறத்தாழ 5000 பேருக்கு மேல கடற்கரையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. திரள் கூட்ட ஜனங்க பார்த்துட்டு இப்ப சொல்றாரு வலைய. ஐயோ மனசுக்குள்ள குபீர்னு வேர்க்குது. உடம்பு வேர்த்து பார்த்திருப்பீங்க, நீ மனசு வேர்த்து பார்த்தது இல்லைல்ல. அந்த பேதருக்கு மனசுக்குள்ள அப்படியே ஒரு குப்புன்னு அப்படின்னு செய்து இருக்கு. இப்ப நான் வலைய போட்டு குழந்தை பாட்டம் விளையாடு, வேற யாரும் அங்க பார்த்து சிரிச்சுட்டு சைகை காட்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லதில்லை. சைகை எப்ப திரும்ப காட்டணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்ச பிற்பாடு பேதுரு சைகை காட்டினான், படகு வந்துச்சு. அந்த படகை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நிரப்பினார். அது வரைக்கும் சைகை காட்டினா உன் படகு எப்படிதான் இருக்கும், வெறுமையா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை தெளிவா கேட்கணும். டேய் சார் இந்த கவனிங்க. இப்ப வலையை போட சொல்றாரு. இப்ப பேதுரு வலையை போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனை தூக்கிட்டு கொண்டாரு, வெளியில போங்க. இருக்கிறீங்களா? ஹலோ. இப்ப பேதுரு வலைய போடணும் யோசிக்கிறான். இப்ப நான் வலைய போட்டு பட்ட பகல்ல மீனே கிடைக்காது. இப்ப வெறும் வலையோட நான் கரைக்கு போனா, சும்மாவே பேசுறவன் வெறுவாயவே வெல்றவன் இப்ப வந்து ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா எப்படி மெல்லுவான்னு தெரியும். ஊரே ஒரு மாதிரி பேசும், ஜனங்களுக்கு முன்னாடி அவமானம். தலை நிமிர்ந்து யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஐயோ தேவனுடைய வார்த்தை என்னை அவமானப்படுத்துவதற்கு ஏதுவாக, எனக்கு வலியை கொடுப்பதற்கு ஏதுவாக இப்படி வருகிறதே, நான் என்ன செய்யன்னு சொல்லி பேசுறாங்க. என்ன செய்யறான், யோசிக்கிறான். ஆனா ஒரு செகண்ட்ல சொல்றான், ஐயரே ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி பிளீஸ், எந்த அவமானமா எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டேன் வச்சுட்டு வலைய போடுறான். ஆனா ஒரு படகல்ல 2 படகை நிரப்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே ஆகட்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணம் செய்து நீங்கள் புறப்பட்டு சொல்லும் போது, இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த வெறுமையை நிரப்பல்ல, இன்னொரு வெறுமையும் சேர்த்து நிரப்புவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன், அதை இப்பொழுதே தருவேன் என்று ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் நீங்க தோற்று போயிருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய கையின் பிரயாசத்துல எல்லாம் வெறுமையா அலசி பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி வலை போடு, வலையை போடு. மரியாதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவ சொன்ன பிற்பாடு அப்பொழுதுதான் அந்த வார்த்தை அவளுக்குள்ளே கருவாக மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, மரியாளுக்குள்ள இயேசு இருந்த வரைக்கும் இயேசு யாருமே கொண்டாடல. உண்மையா இல்லையா? மரியாளுக்குள்ள இயேசு இருந்த வரைக்கும் யாருமே கொண்டாடல. நீங்க மத்தேயு 1வது அதிகாரம் எடுங்க, மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரவேசித்து திறந்து ஏற்கனவே மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள போனது யாரு? நம்ம வாசிச்சுமே, யார் போனா வீட்டுக்குள்ள? தேவ தூதன் போனார். அப்ப தூதன் போய் சொல்றாரு. இப்ப யார் வந்திருக்கிறா? சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள யார் இருந்தா? அப்ப மரியாள் இருந்தாங்க. இப்ப யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வெளியில வந்த பிற்பாடுதான் அவரை எல்லாரும் என்ன செய்றாங்க, கொண்டாடுகிறார்கள். இப்ப நீங்க லூக்கா 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 2:28. தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி
உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக பண்ணுகிறேன். அந்த சிமியோன் என்றதான ஒரு தேவ மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தன்னுடைய கைகளிலே ஏந்தி தேவனை ஸ்தோத்திரித்து சொல்லுகிறான், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. இப்ப யோசிச்சு பாருங்க, 1:28 வயிற்றுல இயேசு, 2:28 கைகளிலே இயேசு. கைகளிலே இயேசு கொண்டாடப்படுகிறார். வயிற்றிலே இருந்த இயேசு கொண்டாடப்படவில்லை. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், உங்க எல்லாருக்குள்ளும் இயேசு இருக்கிறார் என்பது உங்க எல்லாருக்கும் தனி தெரியும். இந்த உலகத்துல நான் கிறிஸ்தவன் தான் சொல்லவே பயப்படுகிறதான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில நான் கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டும், என் தேவனுடைய காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில முதன்மை என்று சொல்லுகிற நிலையில எல்லாரும் இல்லை. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன், ஐயா வேலை வச்சுட்டாங்க, கண்டிப்பா என்ன செஞ்சாகணும் போய். நான் சொன்னேன், எல்லா வேலையும் விட்டுட்டு பரலோகத்தையே விட்டுட்டு நமக்காக வந்தவருக்காக வேலையே போனாலும் பரவாயில்ல வாங்க பிரதர் சொன்னேன். வந்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஆனா இன்னும் வரலானா இயேசு வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன்னா, இந்த வார்த்தையை கவனிங்க. மரியாள் குள்ளைய சேர்ந்த வரைக்கும் யாரும் அவர் என்ன செய்யல கொண்டல். வெளியில வந்த பிற்பாடு சாஸ்திரிகள் வருகிறார்கள், அடுத்தது சிமியோன் வருகிறார், அடுத்தது அன்னாள் வராங்க, அடுத்தது வேத பாரகர் பரிசேயரோட 12 வயசுல பேசுறாரு. அப்புறம் ஊழிய நாட்களை கவனிச்சு பாருங்க எவ்வளவு கொண்டாடப்படுகிறார்னு சொல்லி. நீங்க ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசுவை உங்கள் மூலமாக மற்றவர்கள் கொண்டாட முடியாது. அவர் உங்களில் உயர்த்தப்படுகிற உங்கள் கரங்களில் அவர் என்ன செய்யணும் இருக்கணும். எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அதை செய்யுங்கள். இயேசு என்று சொல்ல இந்த உலகத்துல வெட்கப்படாதிருங்கள். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அநேகர் இயேசு என்ற வார்த்தையை மனுஷர்களுக்கு முன்பாக சொல்ல பயப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் சொல்ல வெட்கப்படுகிறார்கள். ரொம்ப கஷ்டம். இதான் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்துல நானும் என் பிதாவுக்கு முன்னாடி வெட்கப்படுவேன், உங்க பேரை சொல்ல வைக்கப்படும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே மரியாள் வயிற்றுல நீங்க இருந்தீங்க, மரியாள் பெற்றெடுத்து முன்னணியில போய் கடத்தினாள். எங்க கடத்தினா? ஏன் மறைச்சாலா? மறைக்கல. முன்னணியில கடத்தினா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் சொந்தம், யார் வேண்டுமானாலும் அவரை பார்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று உலகம் பாடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் பெற்ற இந்த ரட்சிப்பு, நான் பெற்ற இந்த பாக்கியம், நான் பெற்ற தேவனுடைய பிள்ளையாக கூடிய இந்த ஒரு கிருபை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும்னு சொல்லி இயேசுவை வெளியே எல்லாருக்கும் காண்பிக்கிறதான ஒரு இடத்துல முன்னணியில கடத்தப்பட்டு, அதுக்காக நீங்க கழுத்துல ஒரு சிலுவையை தொங்க போட்டுக்கணும்னு நான் சொல்ல வரல. நம் மீது இருக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய அடையாளம், பைபிளோ பாட்டு புக்கோ சிலுவையோ, அல்லது சில பேர்லாம் மீசையெல்லாம் எடுத்துட்டு எப்படி இருப்பாங்க, சில பேர் அப்படியே நகையை கழிச்சிட்டு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல, இந்த அடையாளங்களை எல்லாம் நான் சொல்லவில்லை. இதற்கு மேலான ஒரு அடையாளம் கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவனோடு கலந்து ஜீவியத்திலே வெளிப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அது பேர் ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் பகிரங்கமான கிறிஸ்தவரா என்ன செய்யணும், மாறணும். என் கூட பழகக்கூடியவங்களுக்கு ஒரு முறையாக யாரை பத்தி சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு உங்களோட பழகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீ இயேசுவை சொல்லாம போயிட்டீங்கன்னா அவங்க போற இடமே வேற. ஒரே ஒரு வாழ்க்கை வெகு சீக்கிரமாக கடந்து போகிறது. இயேசு சொல்லிடுங்க, அவங்க போற இடம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன இயேசு இடத்துல போகிறதான ஒரு நல்ல இடமாக இருக்கட்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கவனிச்சு பாருங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், ஆண்டவர் பேசுகிற எல்லாம் நமக்கு உடனே புரியணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் பேசுகிற எல்லாம் உடனே நமக்கு பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. அவர் புரியும்படி சில சமயத்துல பேச முயற்சி பண்ணாரு. ஓமைகளாக பேசினப்ப கூட ஜனங்களுக்கு அந்த காலத்துல அது புரியல, சீசர்களுக்கே புரியல. தனித்து வந்து கேட்கறாங்க, ஐயா நீங்க பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓகே, புரியலன்னா பரவாயில்ல,
அடுத்தது அவர் பேசுறது சிலருக்கு பிடிக்கல. நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருந்தா என்ன செஞ்சிருங்க, பிடிக்கல நான் போயிடுங்கன்னு சொல்லி மற்ற சொல்லி பார்த்து அவர் போக சொல்லி அனுப்புகிறார். புரியணுன்ற அவசியம் இல்லை, பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவன் பேசினா அந்த வார்த்தை அவசியம் அது எனக்கு எப்படிதான் இருக்கும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. திருப்பேருடைய உள்ளத்துக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார். என் நிமித்தம் கொண்டாடப்படுகிற கிறிஸ்துமஸ் இந்த உலகத்துல இருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே மரியாள் நிமித்தம் கொண்டாடப்படுகிற ஒரு கிறிஸ்துமஸ் உலகத்துல இருக்கு. அறிந்தவன் அறியாதவன், தெரிந்தவன் தெரியாதவன் எல்லாரும் கொண்டாடுறான். ஆனா என் நிமித்தம் ஒரு கிறிஸ்துமஸ். நான் இயேசு ஏற்றிட்டேன். எனக்குள்ள இயேசு பிறக்கத்துக்கு வேற யாரோ ஒருத்தர் எனக்கு சுவிசேஷம் சொன்னவர் காரணம். அவர் நிமித்தம் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன். ஆனா என் மூலமாக ஆண்டவர் அறிந்த ஒரு சிறு கூட்டமோ பெருங்கூட்டமோ கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அது எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது என் மூலமாக உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம். யார் மூலமா? என் மூலமாக. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். மரியாள் ஆண்டோடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நான் ஏற்கனவே சொன்னேன். தியாகம் பண்ணி உயிரை பணைய வைத்து அந்த ஒரு காரியத்தை அவர் தனக்குள்ள என்ன செய்றா, ஏற்றுக்கொள்றா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடைசியா யோசேப்பையும் தேவன் என்ன செய்றார், சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது சாதகம் இல்லாத சூழ்நிலையை தேவன் உங்களுக்காக சாதகமாக மாற்றுவதற்கு இங்கல்ல பின்னால் உங்களுக்கு மறைவாய் தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் பயந்தது ஊருக்கும் உறவுகளுக்கும் மட்டுமல்ல, யோசேப்புக்கு மிக பயங்கரமாக பயந்தாள். ஆனால் எந்த பயங்கரமான காரியத்துக்கு பின்னால நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா பயங்கரமான காரியத்தை தேவன் சாதாரணமா டீல் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. எதை பத்தி பயந்துட்டு இருக்கிறீங்க? கடந்த காலத்தை பத்தியா, எதிர்காலத்தை பத்தியா, நிகழ்காலத்தை பத்தியா? எதை பற்றி கவலைப்படாதீங்க. காலங்கள் பிரிக்கப்படாத இடத்துல வாழ்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தான் கடந்து போன காலம், இன்னும் நம்ம பார்க்காத காலத்தை எதிர்காலம்னு சொல்றோம். கடந்து போனதை நிகழ்காலமாக மாற்ற வல்லவர். எதிர்காலம்னு நினைக்கிறத இப்பொழுதே அவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. காலங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எழும்புவோமா? தேவ சமூகத்தில் எழுப்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பெரும் தேவ செய்தி அல்ல. கருவில் இருந்த இயேசு உள்ளே இருந்தார், கையில் இருந்த இயேசு வெளியே இருந்தார். கருவில் இருந்த இயேசுவை மரியாள் கொண்டாடினாள், வெளியே வந்த இயேசுவை அநேகர் கொண்டாடினார்கள். நான் மட்டும் எனக்குள்ள இயேசு வைத்து கொண்டாடுகிற அனுபவத்தை தாண்டி என் நிமித்தம் அநேகர் இயேசுவை கொண்டாடத்தக்கதாக ஒரு பகிரங்கமான ஒரு வெளியரங்கமான ஒரு கிறிஸ்தவனா வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. மரியாள் பயப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து மரியாள் பயப்படவே இல்லை. இப்படி ஒரு குமாரனை பெற்றெடுத்து மறைந்து கொள்கிற அனுபவத்தில் உள்ள முன்னணியில கடத்தினா. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீ ஒளிந்து கொள்ளாத, நீ பயந்து கொள்ளாத, யாரை பார்த்து நீ வெட்கப்படாத. இயேசு வெளிப்படுத்தத்தக்கதான ஆயத்தமுள்ளவளாய் இரு. பகிரங்கமாய் நீ இயேசுவை உன்னிடத்துல கேட்கிறவர்களுக்கு அல்ல, கேளாதவர்களுக்கு சொல்லக்கூடிய கிருபையை நீ பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய தகுதி ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி. நியாயப்பிரமாணத்தினுடைய கண்களுக்கு முன்னதாக உலகம் உன்னை குற்றவாளியா பார்க்கும். ஆனா நியாயப்பிரமாணத்தினுடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. கிருபையை நீ பற்றிக்கொள். யார் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாண கண்களோடு உன்னை பார்க்கிறவர்கள் குற்றமாய் பார்ப்பார்கள், உன்னை குறையாய் பார்ப்பார்கள், உன்னை குற்றம் சொல்லி உன்னை
கண்டனம் பண்ணி ஒன்றுமில்லாமக்க பார்ப்பார்கள். ஆனா ஆண்டோடைய கிருபை சொல்லும், ஆண்டோடைய கிருபை சொல்லும், என் கிருபை உனக்கு போதும். உறவுகளை விடவும் என் கிருபை உனக்கு போதும். உடன்பிறப்புகளை விட என் கிருபை உனக்கு போதும். உன்னை சார்ந்த உற்றார்களை விடவும் என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய நட்புகளை தாண்டி என்னுடைய கிருபை போதும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்கள்ல என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். உறவுகளை பலனா நினைக்கிறல்ல, உடைய நட்புகளை பலனா நினைக்கிறல்ல, உடைய திறமையை பலனா நினைக்கிறல்ல, உடைய கைகளில் இருக்கிற அந்த படிப்பினுடைய காரியங்களை, உடைய உடம்புல இருக்கிற அழக, உடைய உடம்புல இருக்கிற பலனை நீ பலனா நினைக்கிற. ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை தான் உடைய பலவீனத்தில் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று. இந்த கிருபையை பிடித்துக்கொள், இந்த கிருபையை பிடித்துக்கொள். இந்த கிருபைக்கு மனதாக உன்னை அர்ப்பணம் பண்ணு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபைக்கு அர்ப்பணிக்கிற நேரம். நீ யார வேண்டுமானாலும் இருங்க, ஒரு அர்ப்பணத்தோட நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க போறீங்க, பெரிய அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஆண்டோடைய வாக்கு தத்துவம் ஏசாயா தீர்க்கதரிசியினாலே கொடுக்கப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். எல்லாரும் கண்களை மூடிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் அதிசயமானவர் சொல்லுங்க. ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நடப்பதாக. Thank you Jesus, thank you Lord. நன்றி. பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அதிசயமானவர் அவரே, ஆலோசனை கர்த்தர் அவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அதிசயமானவர் அவரே, ஆலோசனை கர்த்தர் அவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே. ஏதேனிலே உண்டானதோ பாவத்தின் கரை போக்க பிறந்தார், வழியாகவே காருண்ய தேவன் பிறந்தார். ஏதேனிலே உண்டானதோ பாவத்தின் கரை போக்க பிறந்தார், கல்வாரியில் பலியாகவே காருண்ய தேவன் பிறந்தார், காருண்ய தேவன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அதிசயமானவர் அவரே, ஆலோசனை கர்த்தர் அவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அதிசயமானவர் அவரே, ஆலோசனை கர்த்தர் அவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது நுள்ளான மன கண்களை திறந்து பாருங்க. உங்க வாழ்விலே பிறந்த இயேசு வாழ்க்கையினுடைய முன்னணியில கடத்தப்பட்டிருக்கிறாரா? ஒரு வாழ்க்கையில இருக்கிற இயேசுவே, நீங்க கொண்டாடுகிற அனுபவத்தை தாண்டி
உங்கள் நிமித்தம் அநேகர் கொண்டாடுகிற இந்த அனுபவத்துக்காக யோசிச்சு பாருங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. எஸ், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். எல்லாரும் ஸ்திரீகள் தான். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு போகக்கூடிய நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டுமானால் அந்த கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். அந்த கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். கிருபையை பற்றி கொள்ளும் போது உலகம் உங்களை துச்சமா, உலகம் உங்களை அற்பமா, உலகம் உங்களை குற்றமா, குற்றவாளிகளா நிறுத்தி பார்க்கலாம். ஆனா அந்த கிருபைக்கு பின்னால, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய தெய்வீக சித்தம், ஒரு பெரிய தெய்வீக திட்டம், ஒரு பெரிய தெய்வீக நோக்கம் இருக்கிறது. அது வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தை நோக்குறவருடைய கண்களுக்கு புலப்படாமல் போகலாம். ஆனா அந்த கிருபைக்கு பின்னால இயேசு இருக்கிறார். அந்த இயேசுக்குள்ளதான் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, இந்த கிருபைக்கு என்ன அர்ப்பணிக்கிற தகப்பனே, அன்பிற்கு என்ன அடிமையாக்குகிறேன், வார்த்தை என்னிலே பலிப்பதாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளை நான் உன்னுடைய வாழ்க்கை வந்து பலிக்கும் என்று சொல்லி பாகவத்தில் வாசிப்பது போல இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில பலிப்பதாக. இந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுவதாக. இந்த கிருபையை பற்றிக் கொள்ளுகிற அந்த மனம் உங்களுக்கு வரட்டும். பொய்யான மாயை விட்டுடு. ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை பற்றிக் கொள்ளுங்க. வெறுமையான வலைகள் அல்ல, வெறுமையான படைகள் நிரப்பப்படும். அப்பமான வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாறும். அநேக ஸ்திரீகள் உண்டு. ஆனா கிருபை பெற்ற ஸ்திரீயோ தேவனால் புகழப்படுகிற ஸ்திரீயா இருப்பா. அநேக மனிதர்கள் உண்டு. கிருபை பெற்ற மனிதனோ வாலிபர்களுக்குள்ளே வல்லமையுள்ளவனாய் இருப்பான், முதியோர்களுக்குள்ளே பசுமையும் புஷ்டியும் உள்ளவனாய் இருப்பான், சிறுவர்களுக்குள்ளே கிருபையும் ஞானமும் மனுஷ தயவும் உள்ளவனாய் இருப்பான். அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை ஆண்டவரே எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி உங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெபிப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கலாம். அன்பின் இரக்கமுள்ள தேவனே, இந்த காலவெளியிலே இயேசுவே இரங்களை உம்முடைய பாதபிள்ளை கூட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஜீவனுள்ள தகப்பனை, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் வெறுமனே வந்து கடந்து செல்லாதபடி கர்த்தாவே, உம்முடைய இந்த பிறப்பின் இந்த நல்ல நாளிலே உம்மை துதிக்க தந்த பெரிதான கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தால் நீர் பிறந்திருக்க வேண்டும் ஆண்டவரே தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் கடமைக்காக வந்து நாங்கள் கர்த்தாவே வந்து செல்லாதபடி என் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே அறிந்து, ஆமென் ஆண்டவரே, அதன்படி நடக்கத்தக்கதான வழிகளை நீர் எங்களுக்கு திறந்துள்ள வேண்டுமா ஜெபிக்க ராஜா தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க ராஜா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்க ராஜா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வீணாக சென்று விடக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் கர்த்தாவே புறஜாதி மத்தியில் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே எங்களை நீ வழி நடத்தினதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை கொல்லத்தக்கதாக கர்த்தாவே, உடைய ஜீவனுள்ள கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் தர வேண்டுமா ஜெபிக்க ராஜா. வந்திருக்க பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வருஷ சகல உபகாரங்களை பண்ணுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. என்னை துறந்து பூவில் வந்தார், என்னை தேடி இயேசுராஜன் என்னை துறந்து பூவில் வந்தார். ஹேப்பி ஹேப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹேப்பி ஹேப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். என்னை தேடி இயேசுராஜன் என்னை துறந்து பூவில் வந்தார்.
என்னை தேடி இயேசுராஜன் என்னை துறந்து பூவில் வந்தார். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். மீண்டும் சந்தோஷமான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியனாகி அடியான்னு சொல்லுகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.